தற்போது நமக்கு கிடைத்த மற்றொரு தகவல், டிஜிசிஏ என்று அழைக்கப்படுகின்ற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்று அழைக்கப்படுகின்ற விமானத்துறை இயக்குநரகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல், அந்த விமானத்தில் பயணித்த 6 பேருமே பலியாக இருக்கக்கூடும் என்று அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் அந்த விமான விபத்து ஏற்பட்டதும் சுக்கு நூறாக அந்த விமானம் சிதறி கிடக்கின்ற காட்சிகளை பார்க்கும் பொழுது 6 பேருமே உயிரிழந்திருக்கக்கூடும், உயிரிழந்து விட்டார்கள் என்ற வகையிலே டிஜிசிஏவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தற்போது ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, அதாவது ஏவியேஷன் மினிஸ்ட்ரி விமான சிவில் போக்குவரத்து விமான அமைச்சம் 5 பேர் அந்த விமானத்திலே சார்ட்டர்ட் பிளைட், அந்த 5 பேர் இருந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே 6 என்ற முதல் கட்ட தகவல்கள். ஆனால் தற்போது 5 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது அதிகாரப்பூர்வ தகவல், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் காலமாகிவிட்டார். விமான விபத்தில் சிக்கி விமானம் உடைந்து சிதறி தீப்பிடித்த விபத்திலே அவர் மரணம் அடைந்து விட்டார் என்ற தகவல் அதிகாரப்பூர்வம் வந்திருக்கிறது. அவருடன் சென்ற தனி விமானத்திலே, சார்ட்டர்ட் பிளைட் என்ற தனி சிறிய ரக விமானத்திலே சென்ற 5 பேரும் பலி. விமான விபத்திலே மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் மற்றும் உள்ளிட்ட 5 பேர் அந்த விமானத்தில் இருந்திருக்கிறார்கள். 5 பேருமே பலியானதாக மத்திய சிவில் போக்குவரத்து துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. 5 people on board were dead என்ற வகையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 5 people on board chartered flight dead in crash என்று ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வகையிலே அதிகாரப்பூர்வ செய்தி அறிவிப்பு வந்திருக்கிறது. இன்று காலை 8:45 மணி அளவிலே இந்த விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. விமான விபத்து நிகழ்ந்த போது இது ஒரு அருகில் உள்ள விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள இடத்திலே விமானம் தொழில்நுட்ப காரணமாக கீழே இறங்கி வெடித்து சிதறி தீப்பிடித்திருக்கிறது. ஆனால் அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி சுக்கு நூறாக சிதறி இருக்கின்றன. எனவே இதில் சென்ற 5 பேருமே பலியாகி இருக்கிறார்கள் என்ற சோக செய்தி தற்போது இந்தியா முழுவதும் உலுக்கி கொண்டிருக்கிறது என்று நான் கூற வேண்டும். இன்று காலையிலிருந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக, நாட்டே உலுக்கும் செய்தியாக இந்த தகவல் வந்திருக்கிறது. அஜித் பவார் 66 வயதாகும் மகாராஷ்டிரத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர். சரத்பவாரின் பாரம்பரியத்திலே வந்தவர். மிகப்பெரிய அரசியல்வாதியாக தேசியவாத காங்கிரஸில் இருந்து பிறகு தற்போது பாரதிய ஜனதா கட்சி, சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே ஆகியோருடன் இணைந்து தேர்தலை சந்தித்து தற்போது துணை முதலமைச்சராக இருக்கிறார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் 66 வயதாகும் அஜித் பவார் விமான விபத்திலே காலமானார் என்ற சோக செய்தி தற்பொழுது நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது. அவர் மட்டுமல்ல, அவருடன் அந்த தனியார் சிறிய ரக விமானத்தில் பயணித்த 5 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஜித் பவார் நோ மோர் என்பதுதான் தற்போது மகாராஷ்டிரா மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உலுக்கி கொண்டிருக்கும் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கிறது. விமானத்தில் பயணித்த 5 பேரும் பலியாகி இருக்கிறார்கள். அஜித் பவார் மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பவர், பல அமைச்சர் பதவியை வகித்தவர், மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒருவர். மகாராஷ்டிரத்தின் மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒருவராக இருந்த அஜித் பவார் தற்போது உயிரோடு இல்லை என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மும்பையிலிருந்து பாராமதிக்கு சென்ற விமானம் தரையிறங்கும் போது விபத்து ஏற்பட்டு கீழே விழுந்து சுக்குநூறாக சிதறி இருக்கிறது. இன்று காலை அந்த சிறிய ரக தனியார் விமானம் சரியாக 8:45 மணிக்கு கீழே இறங்கும் போது விபத்தில் சிக்கியிருக்கிறது. விபத்துக்கான காரணம் என்பது குறித்து இன்னும் விசாரணைக்கு பிறகுதான் முழுமையாக தெரிய வரும். மராசில் பல்வேறு பரபரப்புகளை உருவாக்கி துணை முதலமைச்சராக இருந்தவர் அஜித் பவார். டெல்லியிலிருந்து அஜித் பவார் குடும்பத்தினர் தற்போது பாராமதிக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். அவருடைய சரத்பவார் மகள் சுப்ரியா சுலே பாராமதிக்கு செல்கிறார். சுப்ரியா சுலே மிகவும் பெரிய ஒரு நாடாளுமன்றவாதி, அந்த பெண் தலைவர், பரபரப்பாக பேச்சுக்களை பேசக்கூடியவர், நாடாளுமன்றத்திலே மிகவும் அதிகமாக பேசி பாராட்டுகளை பெற்றவர்களில் ஒன்றர் சுப்ரியா சுலே. அந்த சுப்ரியா சுலேவும் அதே போன்ற அஜித் பவாரின் மனைவியும் தற்போது அந்த இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. பாராமதியில் பல்வேறு கட்சி கூட்டங்கள் மற்றும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அவர் சென்றபோது இந்த விமானம் ஏற்பட்டிருக்கிறது. சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பிரிந்து அதிலிருந்து அஜித் பவார் தனியாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு சரத்பவார் இணைய அஜித் பவார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் இது போன்ற சம்பவம் இரு கட்சியும் இணைவதற்கு, அதாவது சரத்பவாருடன் மீண்டும் இணைந்து செயல்படுவதற்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டிருந்தன. ஆனால் தற்போது மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்திலே மரணம் அடைந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் இன்று காலை மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகின்ற இந்த நாளிலே, இந்த இன்னும் சில மணி நேரங்களில் அங்கு தொடங்க இருக்கிறது டெல்லியிலே. இந்த சூழ்நிலையிலே பாராமதிக்கு பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற அஜித் பவார்
மரணம் அடைந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. விமானம் வெடித்து சிதறி கீழே விழுந்து சுக்குநூறாக சிதறியதில் அஜித் பவாரும், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரும், அவருடன் சென்ற 4 பேர் என மொத்தம் 5 பேரும் அந்த விமான விபத்திலே பலியாகிவிட்டார்கள், மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாராமதி மருத்துவமனையில் அஜித் பவாரின் உடல் வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாராமதி அரசு மருத்துவமனையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. தனது சொந்த தொகுதியில் நடந்த கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அஜித் பவார் சென்றபோது பலியாகியிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. விமான விபத்திலே மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் பலியாகிவிட்டார், மரணமடைந்து விட்டார். அவருடன் பயணித்த அவருடைய பாதுகாவலர்கள் மற்றும் விமானி என 4 பேர், மொத்தமாக அந்த விமானத்திலே பயணித்த 5 பேரும் தற்போது பலியாகிவிட்டார்கள், மரணமடைந்து விட்டார்கள் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 8:45 மணிக்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விமானம் பாராமதி விமான நிலையத்தில் தர இறங்கும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கீழே விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறி தீ பிடித்து சுக்குநூறாக சிதறி இருக்கிறது. அதிலே 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நேயர்களே.